ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஃபு விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பைசி சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். பட்டை மிளகா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட்டை மிளகா, மல்லித்தூள், பெப்பர் தூள், பட்டை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில், தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, பட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க காய்ஸ், சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது லைட்டாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சுக்காக்கு இந்த பட்டை மிளகாய் ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். ரொம்ப கருகக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்போவுமே சால்ட் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக சால்ட் யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் மினிட் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மல்லித்தூள், சால்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சுக்காக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பெப்பர் தூள், பட்டை மிளகா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்துச்சா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். இந்த பட்டை மிளகா, மல்லித்தூள், பெப்பர் இதில் செய்கிற ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நான் இது செஞ்சேன்னா டக்குன்னு காலி ஆகிடும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இனிமேல் இதான் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல 1 kg சிக்கன், அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
சிக்கன் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு 5 டைம்ஸாவது வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சிக்கன் சுக்காவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்வாங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை எடுத்துகிட்ருக்கேன். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அவங்க எப்படி சொதப்பி வச்சாலும் ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பாயில் ஆக ஆக அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்க கேப்பில் நம்ம சட்டுன்னு ஒரு ரசம் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்க்கவே டெம்ப்ட் ஆகுதுல்ல? கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ நான் அதனால் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும், நமக்கு ஸ்பைசி சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த சிக்கனை சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். இன்னைக்கு நாங்கள் ரசத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம். ரசம் ரெடியாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி சிக்கன் சுக்கா ரெடி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆனியனில் பாதி கட் பண்ணி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி பண்ணி சாப்பிட பிடிக்கும், ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. பாய், தேங்க்யூ.